ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் ஃபுல்லாக அழுதுட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள். நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊர்வசி கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மை சம்பவம்ன்றாங்க, அது உங்களுக்கு எப்படி? ஆமாம், உண்மை சம்பவம் தான் அது. போட்டாங்க உண்மை சம்பவம். ரொம்ப அதான் சொல்றது கஷ்டமாக இருக்குது அந்த படத்தை பார்த்துட்டு வந்தது. இந்த படம் ஜே பேபி படம் வந்து நம்ம பா ரஞ்சித்துடைய தயாரிப்பில் நம்ம சுரேஷ் மாரி வந்து டைரக்ஷன் பண்ணி வெளிவந்திருக்கு. நீலம் ப்ரொடக்ஷனில் வந்த சிறந்த படங்களில் இது ஒரு படமாக நம்ம சொல்லலாம். இந்த சொசைட்டிக்கு இது அண்ட் இந்த ஜென்ரேஷனில் வந்து இது அம்மாவோட சென்டிமெண்ட் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு இயற்கையான சூழலில் நல்லா எடுத்திருக்காங்க. தாயோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காகவும், அடுத்தது நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து நம்ம எப்படி அலைஞ்சு நம்ம தெரிஞ்சு கொண்டுன்னு வந்துடுறோம். இருந்தாலும் ஒரு ஒரு அன்பு எப்படி சொல்கிறது, தாய்க்கு வந்து நம்ம பார்த்துக்கூடிய தன்மை சூழ்நிலை நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. அதேமாரி இயற்கையாக எடுத்திருக்காங்க, நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ட்ரூ ஸ்டோரியோ அதோட கோர் பிளாட் எதையும் கெடுக்காமல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அங்கங்கே வசனங்கள் வரும். ஒரு சில இடத்துல ஒரு சில பேசுவாங்க, என்ன நடந்தாலும் படிப்பு ஒரு பசங்களை படிக்கிறேன், எல்லாமே பிரச்சனை கருத்து தான். அதெல்லாம் டயலாகாக வச்சுருக்காங்களே தவிர வேறு எங்கேயும் பெருசாக தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யணும். படம் வந்து எமோஷ்னலாக ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அது எந்த இடத்துலையும் வந்து குறை சொல்ல முடியாது. எமோஷ்னலாக வந்து ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, அது நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. எந்த இடத்துலையும் வந்து மிஸ் ஆகவே கிடையாது. பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், மாறன் சார், அப்புறம் ஊர்வசி மேம் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியல் ஸ்டோரிங்கிறது வந்து இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஜென்ரேஷன் எல்லாரும் போய் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு உறவுகளை எப்படி எல்லாருமே வந்து எல்லா லைஃப்லையுமே இது கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வெடிகுண்டு கலாச்சாரம், விக்ரம் மாதிரி படங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்த இந்த நேரத்தில், வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸு, குறிப்பாக வயசானவங்க உட்காந்து ஒரு தாய் சென்டிமெண்ட்டோடு எடுக்கப்பட்ட படம் இது. கண்டிப்பாக பாராட்டக்கூடிய படம் தான். படத்தோட முதல் பாதி வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. ஆனால் செகண்ட் பாதியில் ரொம்ப லேக்கிங் அதிகமாக இருக்குது. அதாவது ஊர்வசிக்கு வந்து 5 பசங்க, அவங்க திடீர்னு குடும்ப வறுமை காரணமாக அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க. எங்கே போனாங்கன்னு பார்த்தா கொல்கத்தாவுக்கு போயிருக்கிறாங்க, ஹவுராங்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போன இடத்துல அவங்கள காணோம். அப்புறம் அட்டகத்தி தினேஷும் மாறனும் வந்து தேடி கல்கத்தாவுக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எமோஷனலாக பயங்கரமாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஆக்சுவலாக அம்மானாவே நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பட் அதை தாண்டி அவங்க அந்த மாதிரி இந்த படத்தில் வர ஃபேமிலி மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அம்மாக்கள் எப்படி பார்த்துப்பாங்கன்றதுலாம் அவங்க பார்க்குறப்போ கண்டிப்பாக அது பயங்கரமாக ஆக்டிங் வாழ்ந்துருக்காங்க. அதுதான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே நிறைய இடத்துல அந்த பசங்களோட பாண்டஃபில் பார்க்குறப்ப நம்மளுக்கே கோவம் வரும், நம்மளே திட்டுவோம். அந்தளவுக்கு அவங்களோட நடிப்பு யதார்த்தமாக இருந்தது. பெருசாக குறை சொல்லிக்கிற அளவுக்கு படத்தில் எதுவுமே இல்லை. லேக் எதுவுமே நம்ம பார்த்தா தான் அப்படி தெரியுமே ஒழிய எதுவுமே இல்லை. எல்லாரோட நடிப்புமே ரொம்பவே யதார்த்தமாக இருந்தது. ஆமாம், இதுலேயுமே இருக்கும். இதுலேயுமே ஊர்வசி விடலாம் கவுண்டர் போட்டே இருப்பார். ஆனால் அதை தாண்டி அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஒரு கோவமாக துரோகம் செய்யப்பட்ட ஒரு கேரக்டராக தான் வரும். அது பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். ஆமாம் இது வந்து ஆக்சுவலி ஹீரோ தான். எப்போவுமே அவர் என்ன பண்ணுவாரோ ரொம்ப ஓவர் எமோஷனலாக அவர் காட்ட மாட்டார். அவரோட நடிப்பு ரொம்ப சட்டலாக தான் இருக்கும். அதே தான் இதில் பண்ணியிருக்காரு. அவருக்கும் மாறனுக்கும் நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதெல்லாம் இருந்தால் மட்டும் படம் ஓடிது. அப்புறம் அப்படிலாம் பார்த்தா போனார்லாம் நிறைய படம் வந்தது. மஞ்சுமல் பைஸ் தானே ஓடினு இருக்குது. அதெல்லாம் பசங்க நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது தான். இது எனக்கு தெரிஞ்சு பசங்களாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டுவானுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து அம்மாங்கிற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ்னு வந்து எல்லாம் கொண்டாடும் போது இதுவும் நல்ல ஒரு புதுசான ஒரு கண்டென்ட் தான். நல்லா எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆகும் தான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது படம். எப்படி சொல்கிறது, நடிகையை தாண்டி படத்தில் வந்து கேரக்டராக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் வந்து அவர் ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த இரிட்டேட்டிங் கேரக்டர் மாதிரி சில இடத்துல இருக்கும், அது ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷுமே பார்த்தீங்கன்னா அவருமே கிட்டத்தட்ட அவருக்காக தான் படத்துக்கு வந்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா அம்மா பையன்கிற பேசுகிறத தாண்டி ஒரு ஃபேமிலிங்கிறது வந்து நல்லா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம்.
நல்லாயிருக்கும். அது நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அம்மாக்கள்னா வயசானா இப்படி தான் இருப்பாங்கங்கிறத வந்து ரொம்ப சூப்பர் அழகாக சொல்லியிருக்காங்க. டைலாக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்மாக்கள் இப்படி தான் இருப்பாங்கங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தாராளமாக ஒருத்தர். ஊர்வசி ஆமாம், பழைய படத்துலக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழசில் வந்து நல்ல ஆடி ஓடி நல்லா இருந்திருக்கு. இதனோட தாயோட உள்ள அன்பத்தை நல்லா அருமையாக எடுத்து கொடுத்துருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போவும் சுறுசுறுப்பாக இருக்காங்க, அந்த ஆக்டிங் நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்துச்சுன்னா அப்படி இல்றது கிடையாது. மக்கள் வந்து ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்க தானே செய்கிறாங்க. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் ஓகோன்னு அப்படி இல்லைல்ல, அது நல்லா இருக்குது அதனால ஏற்றுக்கிறாங்க. இந்த படம் அதே மாதிரி தான் நல்லா இருக்குது, கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் சேரும்ன்றத நம்புகிறோம். இல்லைங்க, நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஆடியன்ஸோட ஃபீல் ரொம்பவே எமோஷ்னலாக எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்த வரையும் ரொம்ப எமோஷ்னலாக தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க, நான் நம்புகிறேன். ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம், பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அழுவாங்க. ஃபேமிலியை பார்த்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். அழுவாங்க. கண்டிப்பாக பார்த்தாங்க. கஷ்டமாக தான் இருந்தது. அது மாதிரியெல்லாம் பிள்ளைங்க இருந்துங்கன்னு எல்லாருமே அது மாதிரி போய் சேர்ந்தாங்க. தெரியலங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாமே அழுது வந்தோம் நாங்கள். கஷ்டமாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் படத்தை பொறுத்த மட்டும் ஊர்வசி அம்மாவுடைய நடிப்பு கொஞ்சம் சில இடங்களில் வந்து ஓவர் ஆக்டிங் அதிகமாக இருக்குது. அவங்க வழக்கமான நடிப்பை அதிகமாக காட்டியிருக்காங்க. சில இடங்களில் குறிப்பாக அந்த கோர்ட்டு சீன் மாதிரி இடங்களில் வந்து நடிப்பை வந்து அருமையாக பிரதிபலிச்சிருக்காங்க. அதேமாதிரி கல்கத்தாவில் ஒரு தமிழர்னு ஒருத்தர் வராரு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவரும் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. மொத்தத்தில் இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். படத்துக்கு 100 மார்க் கொடுக்காட்டா கூட ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். டைரக்டர் சுரேஷ் மாரிக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல பட வாய்ப்புகள் வருவதற்கு இந்த படம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். மாறன் வந்து எல்லா படங்களையும் இது வரைக்கும் நம்ம அவரை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு காமெடி பண்ணிவிட்டு ஒரு சிரிக்க முடியாத காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். நமக்கே வருத்தமாக தான் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் இந்த படத்தோட தாங்கி நிற்கிறதே மாறன் தான். இதுக்கப்புறம் மாறனுடைய கேரக்டர் வந்து எல்லா படங்களையும் வேறு மாதிரி பேசப்பட அளவுக்கு இருக்கும். ஓகே, தினேஷுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த படத்தில் கொடுக்கப்படலை. ஆனால் கொல்கத்தாவில் அவங்க அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ நாள் அம்மாவை வெறுத்த அம்மாவை சோறு ஊட்டி விடுவார். சோறு ஊட்டி விடும்போது அந்த அம்மாவுக்கும் தினேஷுக்கும் ஊர்வசிக்கும் அம்மாவுக்கும் தினேஷுக்கும் உள்ள அந்த நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் தினேஷை விட மாறன் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாரு. பசங்களாம் வந்து அப்பா அம்மாவை வந்து ஆமாம், அப்பா அம்மாவை வந்து வோல்டேஜ் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஆமாம், படம் பார்த்தா எப்படி திருந்துவாங்க? கண்டிப்பாக திருந்துவாங்க சார். வாய்ப்பு கண்டிப்பாக நல்ல அதுக்கு தான் சொல்லுவார். ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக இது. ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து எப்படின்னா எல்லாம் மேக்ஸிமம் இப்போ வந்து அம்மா பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஏதாச்சும் தள்ளிடணும், எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. நம்ம ஃபேமிலி பார்த்துக்கிட்டே நமக்கு இல்லை, நம்ம அம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காம நம்மளை வந்து நம்ம அவங்க சொல்லிட்டு படத்தில் வந்து அம்மா வந்து பொண்ணுங்க தான் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் வந்து பசங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பெண்கள் மட்டுமே வந்து அம்மா அப்பாவை வந்து கேரி பண்ணுறாங்க அடுத்த வீட்டுக்கு போய் கூட. ஏன்னா இப்போ பெண்கள் வந்து பெண்களோட மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பசங்களும் புரிஞ்சுப்பாங்கன்றது இந்த படத்தில் கண்டுபிடிச்சி. அவங்க பர்ஃபெக்ட். எப்பயுமே அவங்க சின்ன வயசுல சூப்பராக நிற்பாங்க. இப்பயும் எல்லாமே மாறாமல் இன்னும் ஆக்டிங் அதிகமாக கொடுத்துட்டே இருக்காங்க. இல்லை சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. வித்தியாசமாக தினேஷும் நல்லா இருக்காரு. நல்லா எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க சார். அதான் சார் இயற்கையாகவே நேச்சுரலாக இருக்குது. ஒரு அது வந்து இப்படி நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அதான் வடபுத்தூர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நடந்த உண்மை சம்பவங்கள் இது. அதனால் இன்னும் நல்லா இருக்குது இயற்கையாக. ஜென்ரேஷன் வந்து ஃபைட்டு சாங்ஸ் அப்படி போட்டால் தான் பிடிக்கும். உங்களை மாதிரி நான் உங்களையும் கேட்குறேன். வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அது எமோஷன் மட்டும்தான், அம்மான்றது மட்டும்தான். என்றைக்குமே அம்மான்றது ஒன்று அழியாது, அது வந்துட்டே தான் இருக்கும். அதனால் அம்மான்றது என்றைக்குமே மாட்டாது. அது ரொம்ப எமோஷ்னல். 120 ரூபா டிக்கெட் ஒர்த்தா படம் கண்டிப்பாக செம்ம. அதேமாரி தாய் பசிக்குது அப்படின்னும்போது அவங்க சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்றாங்க. அதுதான் அதை விட இன்னும் சரியான ஒரு நல்லா. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.